அப்பா குழந்தை கை இருக்க மோல்டுல நம்ம இப்ப கேக்க நுழைச்சிடலாமா? இந்த மோல்டு ஹார்டின் ஷேப்ல இருக்கனால கேக்கையும் ஹார்டின் ஷேப்லயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து உள்ள வச்சுட்டு அங்கங்க பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது இல்ல. அதனால தாங்க இந்த மாதிரி யோசிச்சு நான் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா பீஸையும் உள்ள நுழைச்சதுக்கு அப்புறம் எப்படி பச்சக்குன்னு உட்காந்துக்குச்சு பாத்தீங்களா? இதை அப்படியே திருப்பி போட்டு வித்தையெல்லாம் காட்டினா அழகா மோல்டுக்குள்ள கேக் உட்காந்துக்குச்சு. 2 கிலோ கேக் கேட்கறவங்க எல்லாருக்குமே 2.25 கிலோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேக் வச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க. கிரீமை தானே வைக்க போறேன், இதுல என்ன சீன் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. நாங்க கிரீமை கம்மி பண்ணிட்டு கேக் அதிகப்படுத்திட்டோம். ஆனா என்ன ஒண்ணு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த கஸ்டமருக்கும் சொல்ல வேணாம், வீடியோலையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நாங்க வீடியோலையும் சொல்லல, எந்த ஒரு கஸ்டமர்ஸ்டையும் சொல்லலைங்க. அதை நாங்க பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர்ட்டு வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, க்ரீம் மைல்டா தான் இருக்கு, கேக் நல்லாவே அதிகமா இருக்குன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நம்ம இதை ரெகுலரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நாங்க ரெகுலரா பண்ணு அதிகப்படுத்திட்டு க்ரீமை கொஞ்சம் கம்மியா தாங்க வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா வெளியில அவுட்டர் நம்ம அதிகமா தாங்க வச்சாகணும், ஏன்னா உள்ள இருக்க கேக்லாம் வெளியே தெரியக்கூடாதுல்ல. கடைசியா இந்த டாட்சன் பினாட்டா கேக்கை சூப்பரா முடிச்சாச்சு. அன்னைக்கே நமக்கு ஒரு சில ஆர்டர்லாம் வந்தனால அது எல்லாத்தையுமே சூப்பரா முடிச்சு விட்டாச்சு.